எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரையும் என்னோட சேனலுக்கு வரவேற்கிறேன். லாஸ்ட்டாக வந்து வீடு கட்டின செலவு பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் வந்து நிறையா கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க, நிறைய கொஸ்டின்ஸ் பண்ணியிருந்தீங்க. அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்கிற விதமாக தான் அந்த வீடியோ பண்ணுறேன். அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி முதல்ல எல்லாத்துக்கும் நான் ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. வீடியோ நல்லா இருக்குது, நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது, உங்கள் வீடும் சூப்பராக இருக்குது, சூப்பர் நைஸ் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அப்புறம் இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா சூப்பர் பிரதர், அண்ணா அப்படின்னு சொல்லி ஒரு பேரை சொல்லி எனக்கு வாழ்த்துக்கள் கூறுனீங்க. வாழ்த்து எல்லா உள்ளங்களுக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் நல்லா வரணும், சீக்கிரம் கடனை கட்டிட்டு நிம்மதியாக வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி இன்னும் சில பேர் வந்து எனக்கு வாழ்த்துனாங்க. ஒவ்வொன்றா ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் என்னங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஹவுஸ் பிளான் என்ன, ரூம் சைஸ் எவ்வளவு, ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. முதல்ல இதுதான் அந்த ஹவுஸ் பிளானு. முதல்ல இந்த போர்ட்டிக்கோ 16:9 16:10 இது. போர்ட்டிக்கோ பக்கத்துலேயே வந்து ஸ்டேர்கேஸ் கீழே வந்து ஒரு பாத்ரூமு, அது வந்து 6:3. அப்புறம் வந்து ஹால் வந்து 16:16. ஏன்னா ஹால் பெருசாக இருக்கணுங்கிறது என்னோடய வீடு கட்டும்போது நான் பிளான் பண்ணது தான். ஏன்னா அப்போ தான் வரவங்க எல்லாருக்கும் வந்து தாராளமாக உட்காந்து பேசுறதுக்கு, இப்போ டிவி பார்க்குறதுக்கு, இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் ஹால் எப்போதுமே பெருசாக வேணும்னுங்க அதை பெருசாகவே பண்ணியிருக்கேன். அடுத்தது கிச்சன் ப்ளஸ் டைனிங் ரெண்டுமே அது 16:11. ஒன்று மாஸ்டர் பெட்ரூமு, அது வந்து 10:16. அதோட அட்டாச் பாத்ரூம் வந்து 7:4. அது பக்கத்தில் ஒரு பூஜை ரூமு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அடுத்து பெட்ரூமு. இதுதான் அதோட ஹவுசிங் பிளானு, ரூம் சைஸு. சுற்றிலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.25 அடி வந்து கேப் விட்ருப்போம். பின்னாடி சைடு எல்லாமே கேப் விட்டு தான் அந்த வீடு கட்டியிருக்குது. இந்த பிளான் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னொரு கொஸ்டின் என்னென்னா, எப்போ வீடு கட்ட ஆரம்பிச்சிங்க, எப்போ முடிச்சிங்க, எத்தனை மாதம் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. வீடு வந்து ஜனவரி மாதத்தில் ஆரம்பித்து ஜூன் மாதத்தில் ஃபினிஷ் பண்ணோம். ஏன்னா ஜூன் மாதத்தில் ஒரு 5 மாதம் ஆகிடுச்சு, 6 மாதம் ஆகிடுச்சு. அப்புறமேல் பார்த்தீங்கன்னா வீடு வாங்குறது நல்லதா இல்லை வீடு கட்டுறது நல்லதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறது தான் நல்லது. ஏன்னா அப்போ தான் நமக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணி நம்ம பண்ண முடியும். அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் நானும் முதல்ல வீடு வாங்குறதை பற்றி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு அமையலை. அதாவது வீடு வாங்கக்கூடாது, கட்டின வீடை வாங்கக்கூடாது அப்படிங்கிறதுலாம் இல்லை. அதுதான் முதல்ல ட்ரை பண்ணேன். ஆனால் அது எனக்கு அமையலை. ஸோ அதுக்கப்புறம் தான் இடம் வாங்கி வீடு கட்டுற மாதிரி தானே எனக்கு அமைஞ்சுது. ஸோ அந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து எனக்கு வீடு வந்து நம்மளாக பிடிச்ச மாதிரி கட்டுறது தான் நல்லது. அப்புறம் வந்து எந்த ஏரியான்னு கேட்டிருந்தீங்க. இது வந்து கோயம்புத்தூர் சூலூரில் இருக்க அப்பநாயக்கம்பட்டிங்கிற ஒரு வில்லேஜ் இது. அந்த ஏரியாவில் தான் நாங்கள் இடம் வாங்கிட்டு வீடு கட்டியிருக்கோம். அப்புறம் வந்து இஎம்ஐ கட்டுறது பற்றி சில அட்வைஸ் கொடுத்தீங்க எனக்கு. ரொம்ப தேங்க்ஸ். 2 வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஒரு இஎம்ஐ, இப்போ இருக்க இஎம்ஐ விட ஒரு 5000 வந்து எக்ஸ்ட்ரா கட்டுங்க, டென்ஷன் வந்து குறையும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக அந்த பிளானில் தான் நான் இருக்கிறேன். அந்த இஎம்ஐ வந்து 20 இயர்ஸு லோன்னா 20 இயர்ஸுக்கு உட்காந்து நான் கட்டிகிட்டு இருக்க மாட்டேன். ஒரு 10-15 இயர்ஸ்க்குள்ளே அது கட்டணுங்கிறது தான் என்னோடய அச்சீவ்மெண்ட்டு. கண்டிப்பாக அதை முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் இன்னும் சில பேர் வந்து நாங்களும் வீடு கட்டிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. உங்கள் வீடியோ எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்கள் வீடு கட்டியிருக்க எல்லாத்துக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். நீங்களும் நல்லபடியாக வீடு கட்டி நல்லபடியாக அந்த வீட்டுக்கு குடி போகணுன்னு சொல்லி நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். அப்புறம் லோன் அமௌண்ட்டெல்லாம் பிடிச்சது போக எவ்வளோ அமௌண்ட்டு வந்து கிரெடிட் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. எனக்கு வந்து என்ன லோன் அமௌண்ட்டோ அது எல்லாமே எனக்கு கிரெடிட் ஆகிடுச்சு. ஏன்னா இடையில வந்து ப்ராசஸிங் சார்ஜு மற்ற எல்லா சார்ஜுக்குமே வந்து நான் தனியாக பே பண்ணிட்டே தான் வந்தேன். அதனால் எனக்கு எந்த பிடித்தமும் பண்ணலவே இல்லை.
டைரெக்டாக அமௌண்ட் வந்து எனக்கு கிரெடிட் ஆயிடுச்சு. டோட்டல் அமௌண்ட்டுமே கிரெடிட் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து இங்கே கார்ப்பரேஷன் வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்கான்னு சொல்றீங்க. கார்ப்பரேஷன் வாட்டர் ஃபெசிலிட்டி வந்து இருக்குது. ஆனால் ஒரு 15 டேஸ்க்கு ஒரு தடவை தான் இங்கே வாட்டர் சப்ளை ஆகுது. எனக்கு இன்னும் டெவலப் ஆகணும் ஏரியா அப்படிங்கிறனால தான். ஏன்னா இங்கே பீப்புள்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்காங்க. இன்னும் அதிகமாக ஏரியா டெவலப் ஆக போக இந்த வாட்டர் ஃபெசிலிட்டிலாம் வந்துடும் நான் நம்புகிறோம். ஏன்னா நாங்கள் இடம் வாங்கும்போது பார்த்திங்கன்னா பைப் லைனே இல்லாமல் இருந்துச்சு. இடம் வாங்கி ஒரு 6 மாதம் கழிச்சு தான் இங்கே பைப் லைன் வந்து தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பைப் லைன்லாம் வந்திருக்குது. இப்போ நாங்கள் வீடு கட்ட ஆரம்பிக்கும் போதெல்லாம் பைப் லைன் இருந்துச்சு. எல்லா வீட்லேயும் இங்கே சுற்றி இருக்கிற எல்லா வீட்லேயுமே பைப் லைன்ஸ் வந்துருச்சு. இந்த கார்ப்பரேஷன் வாட்ரு பைப் லைன்ஸு இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆயிடுச்சுன்னா, நம்ம ஏரியா டெவலப் ஆயிடுச்சுன்னா ஓகே, இன்னும் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். மறுபடியும் உங்கள் எல்லாத்துக்கும் நான் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.